கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுவீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 2 நாளாகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 15வது வசனம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் வசனம் 15. சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒப்பு கொடுக்கப்பட்ட அல்லது ஒப்புவிக்கப்பட்ட எந்த ஒரு காரியமும் கர்த்தருடையதாக மாறுகிறது. அதற்கு பிறகு நாம் ஒருபோதும் அவற்றை குறித்து கவலை கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்பதற்கான ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டை தான் இந்த 20ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கின்றோம். 20ஆம் அதிகாரத்தில் யோசபாத் என்ற ஒரு அரசர் இருக்கின்றார். அந்த அரசனுக்கு விரோதமாக பல இடங்களிலே இருந்து தாக்குதல் வருகின்றது. தனக்கு எதிராக ஒரு அரசரல்ல, பல இடங்களிலிருந்து என்ன செய்கிறார்கள், ஒன்று கூடி இந்த யோசபாத்தை எதிர்த்து வருகின்றார்கள். இந்த செய்தி அந்த ராஜாவுக்கு வந்தவுடனே எல்லாரையும் அழைத்து உபவாசித்து கடவுளை நோக்கி பார்க்கின்றார். அப்படி கடவுளை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் ஜெபிக்கின்ற ஒரு அற்புதமான ஜெபம் அந்த அதிகாரத்தின் 12வது வசனத்தில் இருக்கிறது. என்ன சொல்லி ஜெபிக்கின்றார்? ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் வருகின்ற இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்வது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று ஜெபிக்கின்றார். பல நேரங்களிலே இப்படி நாம் ஜெபிப்பது இல்லவே இல்லை. ஒரு ராஜா தான். ஆனால் அந்த ராஜா கடவுளுடைய பலன் எவ்வளவு அதிகமானது, என்னை காட்டிலும், என்னிடத்தில் இருக்கிற படையை காட்டிலும், எனக்கு இருக்கிறதான வலிமையை காட்டிலும் நான் முதலாவது கடவுளை தேடி அவருடைய கரத்தில் என் பிரச்சனையை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் எனக்கு வெற்றியை எளிதாக்கி கொடுப்பார் என்கிறதான விசுவாசம் யோசபாத்துக்குள்ளாக இருக்கிறது. ஆகையால் அவர் ஜெபிக்கின்றார், எங்களுக்கு இவர்களை எதிர்கொள்ள பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் ஆண்டவரே, எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது என்று ஏறெடுக்கின்றார். அப்படிப்பட்ட ஜெபத்திற்கு பதிலாகத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். அப்படி பேசும்போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இந்த ஏராளமான கூட்டம், யாரை பார்த்து நீங்கள் பயப்படுகிறீர்களோ அந்த ஏராளமான கூட்டத்தை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம் என்று கடவுள் சொல்லுகிறார். காரணம், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, அது தேவனுடையது. எந்த நிமிடம் நீங்கள் இந்த பிரச்சனைக்காக என்னை தேடி வந்தீர்களோ, எந்த நிமிடம் இந்த பிரச்சனையில் ஆண்டவரே நாங்கள் என்ன செய்வதென்று தெரியவில்லை, ஆகையால் உம்மை நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லிவிட்டீர்களோ, அந்த நிமிடமே அந்த உங்களுடைய பிரச்சனையை நான் பொறுப்பெடுத்து கொள்ளுகிறேன், நான் அதை என்னுடையதாக்கி கொள்ளுகிறேன். ஆகையால் உங்களுக்கு விரோதமாய் வருகிறதாக நீங்கள் உணர்கின்றதான அந்த ஏராளமான கூட்டத்தை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். அந்த யுத்தம் இனிமேல் உங்களுடையதல்ல, அது என்னுடையதாக மாறிவிட்டது. நான் அவர்களை எப்படி நிர்மூலமாக்குவதென்று எனக்கு தெரியும் என்று சொல்லிவிடுகின்றார். ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அதற்கு பிறகு வருகிற வசனங்களை எல்லாம் நீங்கள் படிப்பீர்களானால் அங்கே என்ன எழுதியிருக்கிறது? அவர்கள் யுத்தத்திற்கு ஆயத்தமாகி யுத்தம் பண்ணுவதற்கு பதிலாக அவர்கள் கடவுளை துதிக்க ஆரம்பித்தார்கள். கடவுளுடைய அற்புதம் நிகழ்ந்தது என்று படிக்கின்றோம். ஆம், இன்றைக்கும் நமக்கு விரோதமாய் வந்து கொண்டிருக்கிறதான ஏனைய பிரச்சனைகள், பிசாசானவன் தந்திரமாக நம்முடைய குடும்பத்திற்கு விரோதமாய், நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், அல்லது நம்முடைய செயல் வளர்ச்சி எல்லாவற்றையும் நிர்மூலமாக்க வேண்டும் என்று
பல முனை தாக்குதல்களை நமக்கு விரோதமாய் மேற்கொள்ளலாம். ஆனால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரு முறை ஆண்டவரே, என் வாழ்க்கை உம்முடைய கரத்தில் இருக்கிறது, என் குடும்பம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது, என் பிரச்சனை உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து விடுகிறேன் என்று நீங்கள் அர்ப்பணித்து கடவுளை மாத்திரம் நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது, கடவுள் இதே வார்த்தை தான் நம்மை பார்த்து சொல்லுகின்றார். நோ மோர், தீஸ் ப்ராப்ளம்ஸ் ஆர் யுவர்ஸ். நான் அதை பொறுப்பெடுத்து கொள்ளுகிறேன், நீங்கள் அதை குறித்து பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, கர்த்தரை நோக்கி பார்ப்போம், அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம். கடவுள் தாமே இந்த வார்த்தையின்படியே உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து உங்களை விடுதலையாக்கி தம்முடைய கிருபையினாலும் நன்மையினாலும் நிரப்பி வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.